நம்ம வைக்கக்கூடிய நியத்து குரான்ல இருந்து எடுக்கிற நியத்தா இருக்கணும். இது இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல எல்லா விஷயங்களையும் சரிதான். நம்ம வைக்கக்கூடிய நியத்து என்ன நியத்து, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன தேவைப்படுதுன்னு கேட்கிறோம், ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன இருக்குது. உம்ராக்கு போகணும்னாலும் ஒரு நியத்து வச்சுட்டு தானே போறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய நியத் குரான்ல இருந்து எடுக்கணும். அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லி தந்தான், நீ ஒரு உயிரை காப்பாத்து, நீ ஒரு உயிரை காப்பாற்றினால் ஒட்டுமொத்த சமூகத்தையே காப்பாற்றியதற்கு சமம் சொல்லியிருக்கானே. அப்ப நீ ஒருத்தருக்கு சோறு கொடு. இப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் நான் அதை தான் மோட்டிவேஷனா கொடுக்குறேன். நாம் உயிரோடு இருக்கிற காலம் மட்டும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுப்போம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா முடியும். ஏன்? ஒருத்தருக்கு சோறு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான். நாம் ஏழையாகவே இருந்தாலும் கூட நம்ம சாப்பிடும்போது நம்ம நினைச்சா நம்ம வயிற்றை சுருக்கிக்கிட்டு ஒரு பிடியை பக்கத்து வீட்டு ஏழைக்கு தர முடியும். அப்படியான சிஸ்டத்தை தான் இந்த ஹியூமன் பாடியை இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கிறான். மனசு நினைச்சிருச்சு, மூளை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா உடம்பு அதை கேட்டுரும், அதை அக்செப்ட் பண்ணும். ரசுல்லா வீட்டுக்குள்ள வர்றாங்க, இன்னைக்கு என்னம்மா சாப்பாடுன்னு கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி நோன்பு வச்சிரும். பல இடங்கள்ல நோன்பு வைக்கிறது பெருமையாக பேசப்படுது. இன்னைக்கு நான் நோன்பு, அப்படியா மாஷா அல்லாஹ், பெருமை. 30 நோன்பு முடிச்சு 6 நோன்பு பிடிச்சு நான் எல்லா நோன்பும் பிடிச்சிட்டேன். ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான பெருமை இருக்கு. ஆனால் ஒண்ணுமே இல்லை சாப்பிடுறதுக்கு. சரி இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம். எப்பேற்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் வர்றோம். இந்த மீட்டிங்ல இன்னைக்கு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துறோம். போகும்போது எப்படி ரொட்டி கொடுப்பாங்க, இன்னைக்கு தாவா ரொட்டின்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறோம். பயானும் கேளுங்க, பசியவும் போக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறோம். திருப்ப இப்போ போகும்போது ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க. நான் கொண்டு வரும்போது என்னோட பையில மாதுளை ஜூஸோட தான் வந்திருக்கிறேன். இனி போனா இரவு உணவு சிறப்பாக இருக்கும். எல்லாம் நம்ம சகோதரிகள்லாம் இருக்காங்க. பார்த்து பார்த்து வீட்டில இருந்து சமைச்சு 7 ஐட்டம் வருது. எதையுமே என்னால் சாப்பிட முடியல. ஆனா நான் பெரும்பாலும் சைவ உணவு எடுப்பேன்னு சொல்லி பார்த்து காரக்குழம்பு, பன்னீர்ல 65 எல்லாம் வெஜிடேரியனா பார்த்து செஞ்சு, அரிசி வத்தல் பொரிச்சு, ஒவ்வொன்றும் பார்த்து 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 2 வாழைப்பழம், இதெல்லாம் நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வருது. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் உயிரினும் மேலாக நேசிக்கிற உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களாமே. நம்ம இப்ப என்ன செய்யறது? இறைவன் இவ்வளத்தையும் எனக்கு தந்திருக்கிறான், பசியாடுறதுக்கு சந்தோஷம், அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்துறேன். நான் என்ன செய்யறது? ரசூல்லாவுக்கு போய் சாப்பாடு கொடுக்க முடியும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. இப்ப என்ன செய்யறது? ஏழைகளுக்கு செய்வோம். அதுதான் அங்க போய் சேரக்கூடிய ஒன்று. அதுதான் நம்ம தலைவருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன். ஏதாவது ஒரு ஹதீஸோட நான் பொருத்தி பார்க்கிறேன். நல்லா யார் அவருன்னு நீ பாருங்களேன், எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர்னு பாருங்க. சஹாபாக்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு விருந்து. ரசூல்லாவுக்கு ஆட்டினுடைய முன்னங்கால் இறைச்சினா ரொம்ப பிடிக்குமா. அப்போ எல்லாருக்கும் தெரியும், இந்த ஹதீஸ் தெரியும். அப்போ சாப்பிட்டுட்டாங்க, ஒரு கால் கறியை சாப்பிட்டுட்டாங்க. இன்னொன்று எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க, இன்னொன்று கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டாங்க. இன்னொன்று எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னையும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரசூல்லா ஆட்டுக்கு 2 கால் தானே இருக்குது முன்னங்கால், நீங்க இன்னொன்று எடுத்துட்டு வானா என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டாரு. ரசூல்லா சொன்னாங்களாம், சுபஹானல்லாஹ், உன்னை யார் குறுக்கில் பேச சொன்னது? உன்னை என்ன சொன்னேன்? நீங்க போய் பாருங்க எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்பட்டு பேசுனீங்க? போய் பார்த்துருந்தா இருந்திருக்கும். அதானே அர்த்தம். அவங்க நினைச்சா அல்லாஹ் தராம ஏதாவது இருக்க போதா? இந்த உலகத்தின் வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நபி, நம்முடைய தலைவர், நமக்கு அவ்வளவு க்ளோஸ். இன்னைக்கு இவங்களுக்குலாம் யார் க்ளோஸ் அப்படின்னா, நம்ம பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். அவ்வளவு நெருக்கமாக நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வேளையும் சாப்பாடு கேட்டிருந்தா அல்லாஹ் தராம இருந்திருப்பானா? அவங்களோட எல்லா குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் 3 வேளை சாப்பாடு அப்படின்னா இல்லாம இருந்திருக்குமா? ஏன் ஈர துணியை வயிற்றில் கட்டினார்கள்? ஏன் 2 கல்ல வயிற்றுல வச்சு இருக்க கட்டிக்கிட்டு பசியோடு இருந்தார்கள்? இவ்வளவு ஆற்றல் பெற்ற நபி ஏன் ஏழையினும் ஏழையாக இருந்தார்கள்? இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். நீங்களும் நாங்களும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஃபார்முலா தேவைப்பட்டிருக்கும். வேற எந்த காரணமும் பெருசா இருந்திருக்காது. மறுமையில் சிறந்த இடமும் என்னுடைய உம்மத்துக்களுக்காக அல்லாஹ்ட்ட கேட்டு பரிந்துரை வாங்கணுங்கிற வைராக்கியமும் தான் இருந்திருக்க முடியும். வேற ரசூலாவுக்கு என்ன தேவை? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு
அல்லாஹ்வோட அன்பின் சேமிப்பு. அவங்க சொல்றாங்க, என்னை கண்ணுல பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம வெறுமனே புத்தகத்துல என்னை பத்தி படிச்சு பேப்பர்ல படிச்சு என்னை நேசிக்கக்கூடிய, உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும். அவங்களதான் நான் ரொம்ப நெருக்கமாக நான் நினைக்கிறேன். நீங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள்னு பக்கத்துல இருக்க சகாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. உங்களை விட க்ளோஸ் எனக்கு யாரு, உங்களோட விட எனக்கு நெருக்கம் யாரு? இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே, நம்ம யாராவது ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்தோமா? அவங்க என்ன நிறமா இருப்பாங்கன்னு தெரியுமா? எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அவ்வளவு அந்த நிலாவையும் ரசூலுல்லாஹ்வையும் பார்த்தா ரசூலுல்லாஹ் தான் வெளிச்சமா இருப்பாங்களாமே. எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. ஏதாவது நமக்கு தெரியுமா? யாராவது பார்த்தோமா? இல்லையே. ஆனா ஏன் இவ்வளவு பாசம்? வலைக்கும் சலாம். ஆனா ஏன் இவ்வளவு பாசம், இவ்வளவு நேசம்? உயிரினும் மேலாக நேசம் வச்சா மட்டும்தான் ஈமான் பரிபூர்ணமாகும் ரசூலுல்லாஹ்வே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இப்ப நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம நிஜமாவே ரசூலுல்லாஹ் உயிரினும் மேலாக நேசிக்கிறோமா, இல்ல வந்த வரைக்கும் வரட்டுங்கிற நேசத்துல வச்சிருக்கிறோமா? உயிரினும் மேலாக நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உயிரினும் மேலாக நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் சரி, எது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன்னு வாழ்றதுதான் உயிரினும் மேலாக. ஏன்னா உயிரை நம்மால எடுக்க முடியாது, உயிர் ஆண்டவனோட கையில இருக்கு. அப்ப அதையும் தாண்டி அப்படின்னு நேசிக்கிறது என்ன அளவுகோல், என்ன ஸ்கேல், எப்படி வச்சு பார்க்கலாம்? என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அப்படித்தான் நிற்பேன். நான் உங்களுக்காக வாழ்றதா, இல்ல நான் உயிரினும் மேலா நேசிக்கிற ரசூலுல்லாஹ்வுக்காக வாழ்றதா? ரசூலுல்லாஹ்க்கு தான் வாழ முடியும், மற்ற எல்லாமே எனக்கு கீழே தான். ஆனா நம்ம அப்படியா வாழ்றோம்? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இல்லைங்கிற பதில யோசிக்காமே நம்ம சொல்லிடலாம். அப்படிலாம் வாழ்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவா போச்சு. பல்லு விளக்குறதுல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி விளக்குவோம், இந்த ட்ரெஸ் போடுறதுல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி போடுவோம். அதுலயே இப்ப பல பஞ்சாயத்து ஆகி போயிருச்சு. பிறகு இங்கிட்டு திரும்பி படுக்கிறதா, இங்கிட்டு திரும்பி படுக்கிறதா, அதுல ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணிடுவோம். குளிக்கிறதுல பெருந்துடக்கு, சிறுதுடக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதுல எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணிடுவோம். பிறகு வேற என்ன, சாப்பிடுறதுல அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணிடுவோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா, அப்ப நம்மளும் சாப்பிடுவோம், அதுல ஃபாலோ பண்ணிடுவோம். இதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், சின்ன சின்ன விஷயங்களா நம்ம சௌரியத்துக்கு இருக்கிறதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஃபாலோ பண்ணிடுவோம். ஆனால் கல்யாணம் கட்டும் பொழுது மகர் படி தான் கல்யாணம் பண்ணணும், பெண்ணிடம் வாங்கி எந்த திருமணம் நடக்கக்கூடாது, ஆண் தான் கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்கேயாவது நடக்குதா? எங்க ஊர்ல அப்படிதாங்க இருக்கு. நீங்க இருக்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் வேற வேற ஊர்ல இருந்தா சென்னையில அசம்பிள் ஆயிருப்பீங்க. சென்னையிலேயே இஸ்லாம், சென்னையிலே இருக்கவங்களும் இருந்திருப்பீங்க. யாராவது சொல்லுங்களேன், எங்க ஊர்லங்க மகர் படி மட்டும்தாங்க முஸ்லீம் கல்யாணம்லாம் நடக்குது. பெண் வீட்டுல இருந்து எதுவுமே போடுறது கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ்வோட ஃபார்முலாவை சிறப்பா நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நானே சொல்றேன், சொல்ல முடியாது. ஐயம்பேட்டைக்கு நான் போயிருக்கேன். ஐயம்பேட்டை புள்ளிவரம்லாம் எனக்கு தெரியும். அதனால அதாவது என்னன்னா, அவங்க கேட்கல, நாங்க கேட்கலங்க. உங்க சீதேவிக்கு நீங்க போடுறத போட்டுக்கிறங்க. ஏன்னா உங்க மகளுக்கு, உங்க தங்கத்துக்கு நீங்க எவ்வளவு தங்கம் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ போட்டுங்க, எங்களுக்கு நீங்க எதுவும் தர வேண்டாம், உங்க இஷ்டம். இப்படியெல்லாம் சொல்லப்படுது. நீங்க என்ன சொல்லணும்? ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட், தடை, முழுவதும் தடை. நீங்க எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பேரு தான் மகர். உங்களுக்கு என்ன வேணும்? வலைக்கும் சலாம். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அதை என்னால் மகராக கொடுக்க முடியுதான்னு பாக்குறேன். அதை கொடுத்து நான் அந்த பெண்ணை திருமணம் செய்யறேன். அந்த பெண்கிட்ட இருந்து நான் நகையோ பணமோ சீரு சனத்தையோ காரோ பைக்கோ எதையும் வாங்க மாட்டேன். கொண்டு வந்தாலும் நீ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லிடணும். அதுக்கு பேரு தான் மகர். ஆனா ஏகப்பட்ட சௌரியங்களை மாத்தி மாத்தி வச்சு எந்த இடத்துலயும் நான் பார்க்கலங்க. எங்க ஊர்ல மகர்படி தாங்க கல்யாணம் நடக்குது. இப்போ நான் இந்த ரமலான்ல அவ்வளவு ஏழைகளை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. எல்லா இடத்துலயும் சொல்றது, எவ்வளவு இடத்துல 34 வயசு பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குன்றது தெரியுமா? 34. என்ன செய்வா? இனிமே இன்னும் நகை இல்ல, அவங்கள்ட்ட போடுறதுக்கு நகை இல்ல, இன்னும் சில இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும், ஒண்ணுமே இல்ல. எங்க இருந்து நிலத்தை வாங்குறது, எங்க இருந்து வீடு கட்டுறது? அப்போ பல்லு விளக்குறதுல சுன்னத்துன்னு ஃபாலோ பண்ண தெரிஞ்ச நமக்கு மிகப்பெரிய சமூக மாற்றத்துக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே, அந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ண முடிஞ்சதா?
மது 100% தடை. அரசாங்கமே மதுவை விற்றுதான் நலத்திட்டங்களை செய்வதாக சொல்லுது. ஹராம்ல இருந்து எடுத்து எப்படி நீங்க ஹலால உருவாக்க முடியும்? ரெட் லைட் ஏரியாவுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம், ஓரின சேர்க்கைக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஹராமானதுல இருந்து எப்படி நீங்க ஹலாலானதை செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ நம்ம அப்படி அதையெல்லாம் எதிர்த்து ரோல் மாடலா இருக்கிறோம் 100% அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என் மகளுக்கு இப்படித்தான் கட்டுவேன், ரசூல்லா சொன்ன முறைப்படி தான் கட்டுவேன், அப்படி மாப்பிள்ளை தான் எங்களுக்கு வேணும், அப்படி பொண்ணு தான் எங்களுக்கு வேணும். மார்க்கம் படிச்சிருக்காங்களா? ரசூல்லாவை உயிரினும் மேலாக நேசிக்கிறாங்களா? அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? இந்த படி மாப்பிள்ளையும் பொண்ணும் பாக்குறாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை வெள்ளை வெள்ளையர்னு வேணும், மாப்பிள்ளைக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கணும், இவ்வளவு வேலை இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்குறோம்? அப்போ சுன்னத்துங்கிற அடிப்படையில ரசூலுல்லாஹ்வினுடைய நடை உடை பாவனைகளை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனால் பெரிய பெரிய சமூக மாற்றத்துக்கான விஷயங்கள்ல கோட்டை விட்டுருக்கிறோங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க இருக்கிறவங்க முடிவு பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது மகர்படிதான் திருமணம் செய்வேன்னு முடிவு பண்ணுங்க. நீங்க மகளை பெத்து வச்சிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கானா கொடுங்க, கல்யாணத்தின் பொருட்டு கொடுக்காதீங்க. 2 வருஷம் கழிச்சு கொடுங்க. மாப்பிள்ளை எப்படி மகளை வச்சிருக்கான்னு பார்த்துட்டு செய்யுங்க. கல்யாணமே பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்புறம் எங்க இருந்து உயிரினும் மேலாக நேசிக்கிறது? இதுல என்ன ஒரு ஆமா, இதுல என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா, நல்ல வசதியான வீட்டுல பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் சொல்றது. இந்த மாதிரியான பல பல விஷயங்களை பாக்குறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு ஏழை தாய் சொன்னாங்க, ஒரு ஆலிமாக்கு பிள்ளைய படிக்க வச்சுட்டு ஒரு ஆலிம் கட்ட முடியாம யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்து இன்னைக்கு அவளை மார்க்கம் அது சம்பந்தமா வேலை கூட செய்யக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஏழை தாய் சொன்னாள், கூலி வேலை செய்யக்கூடியவள், என் மகள் 5 வருஷம் ஆலிமாக்கு பே பண்ணி நான் படிக்க வச்சேன், காசு கட்டி படிக்க வச்சேன், ஆனா அந்த வேலையை செய்ய விடல. ஒரு ஆலிமே மகளை கட்டல. என்ன காரணம்? பணக்கார வீட்டுல பொண்ணை பார்த்துட்டு பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம்னு அந்த தாய் கேட்டா. அப்போ இந்த சமூக மாற்றத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்? யாராவது ஒரு தலைவர் வருவாரா? ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு பெண் வரணும், ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்தில இருந்தும் ஒரு பெண் வரணும். அந்த பெண் முடிவெடுக்கணும், நான் என்னுடைய மகளுக்கு மகனுக்கு மகர்படிதான் கல்யாணம் நடத்துவேன், இதுல அவங்க வரல இவங்க வரல, கௌரவ குறைச்சனா அவங்க வர தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கணும். படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க இந்த பயான்லாம் கேட்குறாங்கன்னா யோசிக்கணும், ரசூல்லா சொன்னபடிதான் நான் நடத்துவேன், நான் எந்த நகையும் போட்டு போக மாட்டேன், நான் எந்த சீர்சனத்தையும் வாங்கிட்டு போக மாட்டேன், நான் கேட்கறத கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயத்த கேட்டு வாங்கித்தான் திருமணத்தை நடத்துவேன், நானும் எதுக்கு பெருசா ஆசைப்பட மாட்டேன், நான் போய் மாப்பிள்ளைகிட்ட போய் 100 பவுன் கேட்கக்கூடாது, மாப்பிள்ளைகிட்ட போய் இப்பவுமே எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. எளிமையான விஷயங்களை மகராக பெற்றுக்கொண்டு நீங்க அல்லாட்ட நிறைய பரக்கத்து கேளுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் தருவேன்னு சொல்றானே. எந்த திருமணம் மார்க்கத்துக்காக நடத்தப்படுகிறதோ, ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் மார்க்கத்தின் அடிப்படையில் தேர்வு செய்கிறார்களோ அந்த திருமணத்துல நான் எல்லாமே தருவேன்னு சொல்றான். அவங்களுக்கு எல்லாத்தையும் தருவேன் சொர்க்கத்து வரைக்கும் அப்படின்னு ஃபில் பண்ணியாச்சு. ஆனா நம்ம அதை கேட்கறது இல்லையே, நம்ம அதை செய்யறதும் இல்லையே. அப்படின்னா இந்த சமூக மாற்றத்துக்கான வேலையை செய்யறதுக்கு யாராவது ஒரு தலைவர் வருவாரா அப்படின்னா வாய்ப்பில்லை. யார் வரணும்? ஒரு வீட்டில் இருந்தும் ஒரு பெண் வரணும். இப்ப நான் மண்ணடிக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், அடுத்து மண்ணடி பயணம் தான். எதுக்குன்னா இந்த ஃபர்தா கடையை பூரா வீடியோ எடுக்கிறதுக்காக போறேன். ஏன்னா எல்லாம் டிசைனர் ஃபர்தாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிமிக்கி ஜமிக்கி அது இது கழுத குதிரை எல்லாத்தையும் ஃபர்தால ஒட்டி வச்சு அதுல ஃப்ரில் ஃபர்தாக்கள், அந்த ஃபர்தாக்கள் இந்த ஃபர்தாக்கள்னு போட்டு ஃபுல்லா ஃபர்தாக்கள் லூஸா இருக்கும், இடுப்பு மட்டும் சுருக்கி இருக்கு, அந்த மாதிரியான ஃபர்தாக்கள். அப்போ என்ன கட்டு டைட் ஃபிட்டு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ என்னதான் ஃபோக்கஸ் பண்றதுன்னு பார்த்தா, ஒரு தடவை நான் போகும்போது பார்த்தேன், அவசரமான வேலைகள் ஒரு பயானுக்காக வந்துட்டேன். நான் நியத்து வச்சிருந்தேன் இந்த கடைகளை பூரா ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. கடைக்குள்ள போக தேவையில்லை, நீங்க வெளியே இருந்தே பார்க்கலாம். அந்த ஃபர்தா கடைகள்ல எவ்வளவு டிசைனர் ஃபர்தாஸை வெளியே மாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த டிசைனர் ஃபர்தாஸ் எல்லாம் போட்டா நம்ம அழகா இருப்போமா அழகா இருக்க மாட்டோமா? சொல்லுமா. ரொம்ப அழகா இருப்போம். டிசைனர் ஃபர்தாஸ் அழகழகா போட்டா நம்ம அழகா தெரியுமா தெரிய மாட்டோமா? அழகாதான் தெரியுமாண்ணே. சும்மா ஒரு ட்ரெஸ் சாதாரணமா சுடிதார் சாரி கட்டிட்டு போறதை விட நீங்க டிசைனர் ஃபர்தாஸ் போட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருப்போம். ஃபர்தாவோட நோக்கம் என்ன?
வெளியே போகும்போது நீ அழகா தெரியக்கூடாது, நீ அசிங்கமா தான் இருக்கணுங்கிறதா ஃபர்தாவோட நோக்கம். உன்னுடைய உடல் அமைப்பு வெளியே தெரியக்கூடாது, உன்னுடைய உடல் உருவ அமைப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதா ஃபர்தாவோட நோக்கம்னா லூஸா ஒரு ட்ரெஸ்ஸை மேலே போடணும். அது ஃபர்தா தான் போடணும்னு இல்லை, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேல லூஸா ஒரு காலத்துல முன்னாடி துப்பட்டி போட்டிருந்தாங்கல்ல, துப்பட்டி போட்டது இப்பதான் ஃபர்தாவை மாறி இருக்குது. அப்போ லூஸா ஒரு ட்ரெஸ்ஸை போடணும், ஒரு துணியை போடணும். இப்ப லூஸா போடுறதுல எல்லாம் டைட்டா போட பழகிட்டோம் அப்படின்னா நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா? நோக்கம் நிறைவேறிச்சா? நோக்கம் உடஞ்சிருச்சாமா? உடஞ்சிருச்சுன்னா நோக்கம் உடஞ்சிருச்சு. சின்ன பிள்ளை அழகா பிளாக் கலர் ஃபர்தா போட்டு அழகா மக்னா போட்டு ரொம்ப பேணுதலா உட்காந்துருக்கா, பார்க்க ஆசையா இருக்கு. ஆனா இதை என்கரேஜ் பண்ற ஆட்கள் யாரு? பிள்ளைக்கு தானா தெரிஞ்சிருச்சா இல்ல சொல்லி கொடுத்தாங்களா யாரும்? அல்லது வெளியில எங்கேயா கத்துக்கிட்டு வந்து புதுசா அந்த மாதிரி போடும்போது அம்மா 2 அடியை போட்டிருந்தா, கிழிச்சு போட்டிருந்தா அது கண்டினியூ ஆயிருக்குமா? அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? மறுபடியும் சொல்றேன், ஒரு சமூக மாற்றத்துக்கு யாராவது ஒரு தலைவர் வருவார், யாராவது வந்து மாற்றுவார் அப்படின்னா கிடையாது. ஒரு வீட்டில இருந்தும் ஒரு பெண் வர வேண்டும். ஃபர்தா கலாச்சாரத்தினுடைய சீர்கேடுகளை மாத்துறதுக்கு ஒரு பெண் வர வேண்டும். நம்ம போடக்கூடிய துணி, இந்த மக்னா, இந்த ஹிஜாப் போடுறமே, தலையை கவர் பண்ணிட்டு போடுறமே, அது தலையை மட்டும் கவர் பண்ணி இப்படி சுத்துறதுக்கா எப்படி? இதுக்கு தமிழ்ல மாறாப்புச்சிலைன்னு பேரு. மார்பகங்களை மறைக்கணும். இப்ப என்ன ஆயிருச்சு? கல்ச்சர் எப்படி இருக்கு? அழகா இப்படி போட்டு இப்படி சுத்தி ஏதோ பண்றாங்க, பண்ணி இப்படி போட்டு இங்க ஒரு பின் போட்டுறாங்க, இதோட இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஃபேஷன் ஆச்சு. இப்ப இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் அழகா ஒரு கொண்டை இங்க போட்டுட்டு சம்முன்னு வந்து சுத்தி போட்டு டிசைன் பண்ணி பின் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப இங்க கூட நிறைய பேர் அப்படி பார்க்க முடியும். அது அவங்கள சொல்லி பிரச்சனை இல்லை. அதே ஒரு கல்ச்சராக, அதே ஒரு ஃபேஷனாக இன்னைக்கு இப்படி போட்டாதான் அழகு அப்படிங்கிற மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரெண்டிங் ஆயிட்டா, யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் அந்த ஸ்டைல் ட்ரெண்டிங் ஆயிட்டா. இப்ப பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? நீங்க எல்லாம் என்ன இப்படி அசிங்கமா போட்டிருக்கீங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இப்படி போட்டா அழகா நீட்டா டீசென்டா இருக்குல்ல. ஐயோ பிள்ளைகளா, நீங்க போடுற மக்னாவும் ஹிஜாபும் டீசென்டா அழகா இருக்க கூடாது. டீசென்டா அழகான்னு நான் சொல்றதுக்கு பின்னாடி அசிங்கமா அழுக்கா இத்து போய் போட்டு போகன்னு சொல்ல வரல. அது மற்றவங்களை பார்த்து பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நோக்கம் என்ன? நீங்க தலையை சுத்தி அப்படி போட்டு இங்க ஒரு பின் பண்ணும்போது என்ன ஆயிருது? சைடெல்லாம் தெரியுமானா தெரியும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காதுன்னா இருக்காது. மார்பகங்களை முழுமையா மறைக்குமானா மறைக்காது. நீங்க என்னதான் ஃபர்தாவை லூசா போட்டாலும் கூட மேல ஒரு எக்ஸ்ட்ரா துணியை கீழே வரைக்கும் இறக்கி போடுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஃபர்தாவோட போதும் விட்டுருக்கலாமே. அப்போ நோக்கம் நிறைவேறாத ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிடுச்சு. நான் எவ்வளவோ யூடியூப்ஸ் பாக்குறேன், எவ்வளவோ ஃபேஸ்புக் பதிவுகளை பாக்குறேன், இந்த ஃபர்தா ஹிஜாபுக்கான பிசினஸ பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சும்மா மற்ற சமூகத்து பிள்ளைகள் சேலை கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுட்டு போறது அப்ராணியா சாதாரணமா இருக்கு. நம்ம பிள்ளைகள் ஃபர்தா போட்டுட்டு ஹிஜாப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஒரு டச்சப் கொடுத்துட்டு நல்ல சுருமாவை தீட்டிட்டு போகும்போது பயங்கர அழகா இருக்காளுங்க. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? அழகா இருக்க கூடாதுங்கிறதுக்காக, யாரும் உன்னை திரும்பி பார்க்க கூடாதுங்கிறதுக்காக, உன்னுடைய பாதுகாப்பை நீ உறுதி செய்யணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஃபர்தா ஹிஜாப் என்ன ஆயிடுச்சு கடைசியில? மற்ற பிள்ளைகள், மற்ற சமூகம்லாம் சாதாரணமா இருக்கு. நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளையோட முகம் வந்து பளிச்சுன்னு அட்ராக்டிவா இருக்கு. நோக்கம் அடிபட்டு போச்சா? அப்ப இந்த கல்ச்சரை மாத்தக்கூடிய தலைவர்கள் எங்க இருந்து வரணும்? வீட்டுக்குள்ள இருந்து அம்மா தான் வர முடியும். இன்னைக்கு இதை வந்து பேணுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள் நாளைக்கு குடும்ப தலைவியா, ஒரு தாயா வரும்போது அவங்க அதை பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தலைவர் வரமாட்டார், இங்க இருந்து பெண்கள் தான் வரணும். ஒரு அம்மா சொல்லி கொடுத்தா பிள்ளை கேட்டுதானே ஆகணும். இப்ப உங்க அம்மா சொல்லி கொடுத்தனால தானே இந்த பிள்ளை இப்படி வந்திருக்கிறா. அந்த அம்மா சொல்லி கொடுக்காதனால தானே அந்த பிள்ளை அப்படி வந்திருக்கிறா. அம்மாவே அப்படி இருந்தா யாரும் செய்ய முடியும்? அப்ப இன்னைக்கு இருக்க படிக்கிற பிள்ளைகளுக்கு சமூக மாற்றம் குறித்து ரசூல்லா என்ன சொன்னாங்க? இப்ப இந்த இடத்துல கோட்டை விட்டமே, இப்ப போய் நம்ம சொல்ல முடியுமா உயிரினும் மேலாக ரசூல்லாவை நினைக்கிறோம் சொல்ல முடியுமா? மகர உடைச்சிட்டமே உயிரினும் மேலாக ரசூல்லாவை நேசிக்கிறோம் சொல்ல முடியுமா? என்னோட வாழ்க்கையை இழந்தாலும் சரி ரசூல்லாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் உயிரினும் மேலாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு 2 பேர் ரொம்ப தீவிரமா காதலிக்கிறாங்க. யாருன்னா மாமா பையனும் மாமா பொண்ணும், அந்த மாதிரி. இப்ப இஸ்லாமிய சமூகத்துல மாமா பையனை கட்ட முடியாது தானே, தாய் மாமனை கட்ட முடியாது தானே. தாய் மாமனை இங்க கட்ட முடியாது.
அப்ப தாய்மாமனும் இங்க வந்து அக்கா பொண்ணும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு 2 பேருக்கும் இஸ்லாம் கிடைச்சிருச்சு, 2 பேரும் முஸ்லீமா மாறிட்டாங்க. முஸ்லீமா மாறின பிறகு அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவ்வளவு நேசிப்பு. முஸ்லீமா மாறின பிறகு இங்க வந்து மார்க்கத்துல இடம் இல்லைன்னு உடனே தலாக் கொடுத்து பிரிஞ்சு வேற வேற திருமணம் செய்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க சொல்லலாம், நாங்க வந்து உயிரினும் மேலாக ரசூல்லாவை நேசிக்கிறோம், ரசூல்லா கொடுத்த சட்டங்களை ஷரியத்தை நாங்க ஃபாலோ பண்றோம், அதுக்காக நாங்க அவ்வளோ உயிர்க்குயிரா இருந்த காதலை விட்டு கொடுத்தோம்னு இவங்க சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற சமூகம் முழுமையாக அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்கணும். ரசூல்லா என்ன சொன்னாங்க, எப்படி குரானை படிக்க சொன்னாங்க, எப்படி பிராக்டிஸ் பண்ண சொன்னாங்க, குரானை மனப்பாடம் பண்றதுக்கு ஹிஃபில் பண்றோம், குரானை மனப்பாடம் பண்றோங்கிறது கொடுக்குற முக்கியத்துவத்தை, குரானை விளங்கி பிராக்டிஸ் பண்றோமாங்கிறது கொடுக்குறோமா? எத்தனை பேர் குரானை மனப்பாடம் செய்தவர்களுக்கு குரானுக்கு பொருள் தெரியும்? ஒரு பெரிய பிரச்சனை என்ன, குரான்ல என்ன தீர்வு இருக்கு சொல்லணுமா இல்லையா? அர்த்தம் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அர்த்தமே தெரியாம பிள்ளை ஒப்பிக்க மாஷா அல்லான்னு சொல்லிட்டு போனா, ஆமின்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? குரானை மனனம் செய்வது என்பது ஒரு பக்கம்னா, குரானை பொருள் தெரிஞ்சு அதை பிராக்டிஸ் பண்றது மிகப்பெரிய விட. என்னை கேட்டீங்கன்னா குரானை மனப்பாடம் பண்றதை விட குரானை விளங்கி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறதா பெருசு நான் சொல்லுவேன். ஏன்னா அல்லாஹ் வந்து குரான்ல எந்த இடத்துலயும் கூப்பிட்டு குரானை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லல. ஆனா குரானை வழங்கு, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா, நீங்க விளங்க மாட்டீங்களா, தெரிஞ்சுக்க மாட்டீங்களா, நீங்க அதை கடைபிடிக்க மாட்டீங்களா, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ரொம்ப எளிமையான முறையில் அதை தந்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப இதுக்கான தலைவர் யார் வருவா? ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண் தான் வரணும். இந்த இந்திய சமூகத்துல பெண்கள் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், இப்போ உன் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்க சமூகத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பெண் நினைச்சா மட்டும்தான் அந்த வீட்டை நல்லா வச்சிருக்க முடியும். ரசூல்லா சொன்ன மாதிரி இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அந்த பெண்ணாக நம்ம இருக்கிறோமா? அப்போ ஏழைகளுக்கு ஒரு பெண் நினைச்சா, வீட்டுல இருக்க ஒரு பெண் நினைச்சா உணவு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியும், கண்டிப்பா கொடுக்க முடியும். வெள்ளிக்கிழமை சிறப்பு உணவு எல்லார் வீட்லயும், மற்ற நாள் முன்ன பின்ன இருந்துட்டு போகுது. வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு எல்லா வீட்லயும் கரிசோறு சிறப்பு உணவு. ஒரு ஏழைக்கு நமக்கு பார்த்து தெரிஞ்சு வச்சு அந்த ஏழைக்கு வந்து டப்பால போட்டு கவர்ல போட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட முடியுமா? முடியாதா? முடியும். வீட்டுல இருக்க ஆட்கள்கிட்ட யார்ட்டையா கொடுக்க சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ இந்த விஷயத்த நான் குரான்ல இருந்து எடுத்துதான் பசியாற்றும் திட்டம் தொடங்கினேன். பசியாற்றும் திட்டம் தொடங்கி அதை நான் போஸ்ட் பண்ணேன். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா? நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கணும்னா நம்பர் 1 இதுதான். ஆகப்பெரிய தர்மம் சாப்பாட்டை நீங்க தர்மமா கொடுக்கறது. துவாவோட அரிசி கழுவுவீங்க, துவாவோட ஒவ்வொன்றையும் போடுவீங்க, துவாவோட இஞ்சி போட்டு போடுவீங்க, துவாவோட எல்லாம் செய்வீங்க. இந்த ஏழைக்காக எடுத்து பார்சல் பண்ணும்போது எல்லாம் இவங்களை எல்லாம் நீயே பாதுகாத்து உணவு கொடுங்கிற துவாவோட இது பண்ணும்போது அந்த பிரியாணிக்கு வேல்யூவே கிடையாது. நீங்க 1 கோடி வைப்பீங்களா, 2 கோடி வைப்பீங்களா ஒரு துவாக்கு? கபூல் ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டாம்னா நம்ம எதாவது விளைவிக்க முடியுமா? முடியாது. அவ்வளவும் ஒவ்வொன்றையும் துவாவோட அதை செஞ்சு கொண்டு போய் கருணையோட நம்ம செய்யும் போது நாமும் பலன் பெற்றவர்கள், அவர்களும் பலன் பெற்றவர்கள். அப்ப அதனாலதான் உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சு அதை போஸ்ட் பண்ணி இன்னைக்கு 70 இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் 70 பெண்கள் தலைமையேற்று உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு டீமா செயல்படுறாங்க. டீமா செயல்படாம எங்களுக்கு டீம் கிடைக்கல, நாங்க எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணி பார்த்தோம், ஒரு 10 பேர் கூட சேர முடியல, ஆனா நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், குடும்பத்துல 3 பேர் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா வருஷ கணக்கா 1.5 வருஷமா 2 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்படி செய்யும் போது ஒரு குடும்பம் வட்டியில வந்து ஆட்பட்டிருக்கு. 15 லட்சம் ரூபா கடன்ல 48,000 ரூபா மாச வட்டி. ஒவ்வொரு மாசமும் 22ஆம் தேதி வந்தா 48,000 வட்டி. ஆனா இந்த பசியாற்றும் திட்டத்தில இருந்து தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்காங்க 1.5 வருஷமா. இந்த ரமலானுக்கு 2 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள கிட்ட ஏழைகளுக்கு கொண்டு போய், முஸ்லிம்களுக்கு நோன்பாளிகள் கொண்டு போய் சேர்த்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? 24 மணி நேரத்துல அவங்களோட வட்டி கடனை இந்த ரமலான்ல அடைச்சான். அழகிய கடனாக அவங்களுக்கு கொடுத்து வித்தின் 24 hours. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு மாசமும் 22ஆம் தேதி வந்துச்சுன்னா, ஐயோ 22ஆம் தேதி வருதே 22ஆம் தேதி வருதேன்னு 10 நாளைக்கு முன்னாடி அடிவயிறு புளிய கரைச்சிரும். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீ ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறியா, தொடர்ந்து உணவு கொடுக்குறியா, இப்ப வட்டிங்கிற ஹராம்ல இருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி அந்த வட்டியில இருந்து அல்லாஹ் வெளியெடுத்தான். அல்லாஹ்வோட உதவி எப்படி எங்க வரும்னு சொல்லவே முடியாது. நீங்க அல்லாஹ்வை நோக்கி நகர்றீங்களா, அல்லாஹ் அவங்களை நோக்கி ஓடி வரும். இங்க இருக்க எத்தனை பேரு வட்டி இது வரைக்கும் நாங்க வட்டியே வாங்கலைங்க,
இது வரைக்கும் வாங்கியிருந்தாலும் இப்போ எங்களுக்கு வட்டி கடன் இல்லை, எங்களுக்கு வட்டி கடன் இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். சுபஹானல்லாஹ். சரி, கை கீழே போட்டுங்க. வட்டி கடன் இருக்குன்றவங்க கை தூக்குங்க. வட்டி கடன் இருக்கு, மாஷா அல்லாஹ், கீழே போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இல்லை, சில பேருக்கு இருக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வட்டிக்கு காசை கொடுக்குறவன், வட்டிக்கு காசை வாங்குறவன், வட்டிக்கு கணக்கு எழுதுறவன், வட்டிக்கு சாட்சி சொல்றவன், 4 பேருக்கு ஒரே தண்டனை. ரத்த ஆறுல போட்டு பயங்கரமான கொடுமை நடக்கும். கரைக்கு ஒதுங்கி வரும்போது மட்டார்னு கல்லை தூக்கி போட்டு தலை 2ஆ உடையும். திருப்ப ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. உள்ள போய் கொதிச்சுட்டு கிடக்கணும், திருப்ப வெளியே வரணும். இதுதான் நிலைமை. கரை ஒதுங்க ஒதுங்க தலை உடைக்கப்படும். இது போல பல 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 தண்டனைகள் இருக்கு. அதுல ஒரு தண்டனை கேட்டாலே நம்மளால யோசிக்கவே முடியல. யாருக்கு? ஏழைக்கும் சேர்த்துதான். யாரு கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கும் சேர்த்துதான். அதாவது கணக்கு எழுதினவனுக்கு கூட தண்டனைங்கிறத கொஞ்சம் ஜீரணிக்க முடியுது. சாட்சி சொன்னவனுக்கெல்லாம் தண்டனைனா என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு இவரை தெரியுங்க, இவர் கஷ்டப்படுறாரு, எனக்கு இவரை தெரியும்னு சொன்னது ஒரு குத்தமா? அப்படி சாட்சி சொல்லக்கூட கூடாது அப்படின்னா ஏன் வட்டிக்கு இவ்வளவு கொடுமையான தண்டனைகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை வட்டிக்கு கடன் வாங்கினா 72 முறை தாயோடு புணர்ந்ததற்கு சமம். ஆண் கடன் வாங்கினா தாயோடு புணர்ந்ததற்கு, பெண் கடன் வாங்கினா தகப்பனோடு புணர்ந்ததற்கு சமம். ஒரு தடவை வட்டி கடன் வாங்கினா 72 முறை அப்படின்னா இதை சொல்லவே நமக்கு இவ்வளவு கேடா இருக்கு, இவ்வளவு மானக்கேடா இருக்கே. அப்ப வட்டிக்கு ஆட்படுற விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து கை தூக்குனவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். அவங்களோட வட்டி கடனை மீட்கிறதுக்கு நம்ம நிச்சயமா உதவிக்கு நிக்கணுங்கிறதுக்காக உறுதி எடுப்போம். எவ்வளவு பெரிய அசிங்கமான விடயம் அப்படின்னு அல்லாஹ் வச்சிருந்தா இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லி கொடுப்பான். இதை என்னைக்காவது யோசிக்கிறோமா? குழு, இன்னைக்கு சுய உதவி குழு ஆகுனா குழுவில் எடுத்துறது. கிராமங்கள்லாம் ரொம்ப மோசம். குழு, சுய உதவி குழு, சுய உதவி குழுன்னு குழுவை போட்டுக்கிட்டு, அது சுய உதவி குழு அல்ல, உங்கள் சுயத்தை உடைக்கிற புழு அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். வட்டியிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்காக நம்ம சஹாபியா பைத்துல் மால்னு தொடங்கி இந்த ரமலான்ல சுப்ஹானல்லாஹ் ஒரு 20 குடும்பங்களை வட்டியிலிருந்து மீட்டெடுத்தோம். அவங்களோட அழுது 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 அவங்க பேசின அந்த ஆடியோவெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த சமூகம் அவ்வளவு நாதியற்று கிடக்குல. ஒரு அழகிய கடன் கொடுத்து என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கிறேன், என் நகையை சும்மா தான் வச்சிருக்கிறேன், என் நகையை வித்து நான் உனக்கு தாரேன், நீ கடனை முடிச்சுட்டு என்கிட்ட கொடு, நான் வேற நகை வாங்கிக்கிறேன். நமக்கு மனசு வரல. அல்லாஹ் கேள்வி கணக்குல வைக்கும் போது யாரையும் சேர்த்து வைப்பான் தெரியுமா? போதுமான செல்வத்தை கொடுத்தவங்களையும் சேர்த்து தான் கேள்வி கணக்குல வைப்பான். நான் உனக்கு போதுமான காசு கொடுத்துருந்தேன்ல, உன் கண்ணு முன்னாடி இங்க 8 பேர் கை தூக்குனாங்கல்ல, 8 பேர் கை தூக்கும் போது நீங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே போனீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த 8 பேருடைய கடனை தீக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? ஒரு அழகிய கடன் யாருக்கா ஒருத்தருக்காவது அழகிய கடன் கொடுத்து அவங்கள மீட்டெடுப்போன்னு ஏதாவது முன் வந்தீங்களா? அல்லாஹ் கேட்பான். இன்ஷா அல்லாஹ் யார் யாரு கை தூக்குனாங்க இன்னொரு தடவை அந்த வட்டி கடன் இருக்கவன்ற மட்டும் கை தூக்குங்களேன். அல்லாவுக்காக கை தூக்குங்க. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுங்கிறதா பெரிய வைராக்கியம். பாத்துக்கோங்க, யார் யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. இல்ல உங்களுக்கு கை தூக்கணவங்களுக்கு தெரியுதான்னு பாத்துக்கிறேங்க. சரி, ரைட், கை கீழே போட்டுக்கோங்க. அந்த இதை லிஸ்ட் பேர் எழுதி வைங்க. சரியா? நம்ம என்ன செய்யறதுன்னு அவங்கள்ட்ட பேசி கேட்போம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், வட்டியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கணும். என்கிட்ட காசு இல்லைங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னு என்கிட்ட காசு இல்லை, ஆனா நீயத்து என்ன? ஒரு பெண்ணை கூட வட்டியில விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இவ்வளவு பெரிய தண்டனையா? எவ்வளவு பெரிய வார்த்தை! தாயோடு புணர்வது, தகப்பனோடு புணர்வதுங்கிற எவ்வளவு பெரிய வார்த்தை! அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட கொடுமையா இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுமா? அப்ப இதுல இருந்து மீட்டெடுக்கணும். என்கிட்ட காசு இல்லை, நான் கேட்பேன், இதுக்காக உதவி செய்யுங்க, இந்த குடும்பம் இப்படி கஷ்டத்துல இருக்கு, இதுக்காக உதவி செய்யுங்க. நல்லோர்கள் இருக்கிறார்கள், குறைவா இருந்தாலும் நல்லோர்கள் இருக்கிறார்கள். அவங்கள நம்பி இந்த வேலையை செய்வோம். இன்னொன்னு உதவி அல்லாட்டேந்து வருது, அல்லாட்டேந்து வருது. கையேந்துனா அவன் தரப்போறான், ஏதாவது ஒரு கச்சானால இருந்து தருவான், அல்லாஹ் தருவான். அப்ப அப்படி நியத்து வைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு பெண்ணும் இருக்கும். இதை மாற்றக்கு யாராவது ஒரு சமூக தலைவர் இப்ப வருவாரான்னா தெரியாது. இல்ல, ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து ஒரு பெண் வரணும். கணவர்கிட்ட பேசணும், ஏங்க என்கிட்ட ஒரு 10 பவுன் நகை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வட்டி கடன்ல இருக்கிறாங்க, நம்ம அந்த நகையை வித்து அவங்களுக்கு கொடுப்போம், எழுதி வாங்கிடுவோம்.
அழகிய கடன் இவ்வளவு இருக்கு, மாசம் மாசம் இவ்வளவு தருவோம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு நம்ம கொடுப்போம். என்ன சொல்றீங்க? கணவரை மோட்டிவேட் பண்ணணும். கணவர்கிட்ட பேசி நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசி மோட்டிவேட் பண்ணி தகுந்த நபரை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். மோட்டிவேஷன் கொடுக்கணும். என்ன செய்ய சொல்றீங்க? இனி வாங்க கூடாது. அதுதான்மா, எதுக்காக வாங்கினாங்க நமக்கு தெரியாது. பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கலாம், வீடு கட்டினதுக்கு வாங்கியிருக்கலாம், மருத்துவ செலவுக்கு வாங்கியிருக்கலாம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வாங்கியிருக்கலாம், ஆடம்பர செலவுக்காக வாங்கியிருக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணணும் எதுக்காக. இப்ப நாங்க வந்து 20 குடும்பத்தை செலக்ட் பண்ணமே, நாங்க தேர்ந்தெடுத்தோம். எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் 200. நாங்க இப்ப இங்க 8 பேர் கை தூக்கி இருக்காங்க அப்படின்னா இப்ப நாங்க கேட்போம், என்னம்மா எதுக்கு வாங்குனீங்க, என்ன விஷயம், ஏது என்ன பண்ணீங்க, அல்லாக்கா உண்மையை தான் சொல்லணும், இல்லைன்னா அதுவும் பெரிய பாவமா போகும். அப்ப தெரிஞ்ச நபர், இப்ப இவங்களுக்கு தெரியும்ல, இந்த 8 பேரை இவங்களுக்கு தெரியும், இவங்க கோஆர்டினேட்டரா இருக்காங்க. அப்படி தெரிஞ்ச நபர் மூலமாக எனக்கு இவங்க சொல்றது உண்மைதான்னு எனக்கு தெரியும், அப்படியான ஸ்டேட்மெண்ட்டை வாங்கித்தான் நான் நேரடியா தலையிட்டேன். நான் நேரடியா தலையிட்டு விசாரிச்சு எதற்காகன்ற காரணத்தை வாங்கிக்கிட்டு இனி இந்த காரணமே வந்து ரிப்பீட்டா வந்தாலும் நீங்க கடன் வாங்கக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கன்னு வாங்கி அப்படியெல்லாம் வாங்கித்தான் நம்ம உதவி செஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாருமே 2 வருஷமா ஏழைகளுக்காக பணி செய்து கொண்டிருக்காங்கன்றதுனால இந்த ரமலான்ல அவங்களை கையில எடுத்தோம். நினைச்சு கூட பார்க்கல இவங்கெல்லாம் வட்டி கடன்ல இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா பார்த்தா நல்ல சொந்த வீடு, நல்ல பரக்கத்தா தான் இருக்காங்க, பிள்ளை வெளிநாட்டுல வேலை செய்யறான், ஆனா பார்த்தா 1 லட்சம் ரூபாய் வட்டி கடன் நிக்குது. இது வரைக்கும் அப்படி வாங்கினதே இல்லை, ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலை நகை அடமான வச்சுட்டேன் அப்படின்னு இம்மிடியேட்டா பிறகு அவங்கள்ட்ட பேசி, அப்போ தப்பு நடந்து முடிச்சிருக்குது, இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும், வாக்கு தான் வாங்க முடியும். பிறகு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அல்லாஹ்வோட கடமை. அப்படிதான் நம்ம வந்து நகர்ந்து போகணும். ஆனால் நியத்தை வந்து தெளிவாக வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு கை தூக்கி கடன்ல இருக்கிற இந்த குடும்பங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். முதல்ல எல்லாரும் துவா செய்யுங்க. அதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இன்னைக்கு வந்து அடுத்து நீங்க தொழுகும் போது இன்னைக்கு இரவு வக்துல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட கையேந்தி, அல்லாஹ் இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போனோம், கஷ்டப்படுற மக்கள் கை தூக்குனாங்க, அவங்க எல்லாரோட கடனை அடைக்கிறதுக்கு எங்களை நீ கருவியாக்கு, நன்மைக்கு முந்திக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை கொடு. யாருக்கோ நீ வாய்ப்பை கொடுக்கறத விட நாங்க அந்த கூட்டத்துல தானே இருந்தோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடு. யாரோ எங்கெங்க இருந்தோ தொகை போட்டாங்க, அந்த தொகையெல்லாம் சேர்த்து வச்சுதான் சில லட்சங்களை எடுத்து அந்த 20 குடும்பங்களுக்கு பிரிச்சு கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அந்த ஆடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண கூடாதுங்கிறதுனால ரிலீஸ் பண்ணல. ஆனா எல்லாருமே இவ்வளவு கடனுக்கு பட்டுட்டோம்னா அல்லாஹ்ட்ட இருந்து வர எல்லா உதவியும் தடுக்கப்படும். நம்ம கேட்போம், அழுது கேட்போம், ஆண்டவன்ட்ட அழுது கேட்போம், அல்லாஹ் உதவி இறக்கணும்னு நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் என்ன உதவி செஞ்சாலும் மேல ஒரு ஸ்கிரீன் போடப்பட்டுரும், உனக்கும் எனக்குமான திரை விலகாது, எந்த பரக்கத்தும் கீழே இறங்காது. கடன் அடுத்த வட்டி, அந்த வட்டி அடைக்கிறதுக்கு இந்த வட்டி இன்னும் மோசமான நிலைமை தான் போகுமே தவிர, நான் அந்த வட்டிக்கு வாங்கினேன், நான் சீக்கிரம் அடைச்சினேன், எனக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். ரொம்ப ரேர். அப்படியெல்லாம் நான் பார்த்து இல்லை. சீரழிவை தான் கொண்டு வந்து சேர்க்குதே தவிர வட்டி வளர்த்துச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் ஏன் இவ்வளவு கடினமா சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் ஏன் தூங்க முடியலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, நிம்மதியே இல்லை, நம்ம சாகக்கூடாது, தற்கொலைன்ற முடிவுக்கு போகக்கூடாது, ஏன்னா அது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இல்லைன்னா எல்லாரும் போய் விழுக வேண்டியதான், கிணத்துலயோ ஆத்துலயோ, அங்கதான் தண்ணி இல்ல கடல்லையோ போய் விழுக வேண்டியதான். அல்லாஹ் இவ்வளவு கடினமா சொல்றானா என்ன காரணம்? தர்மத்தை உடைக்கக்கூடிய விஷயம் வட்டி. நான் கூப்பிட்டு இந்த பிள்ளையை கூப்பிட்டு, பாப்பா நீ காதுல தங்கத்தோடு போட்டிருக்கியா, இந்த கொண்டா, அந்த அம்மாவுக்கு உதவி செய்வேன்னா அப்படின்னு சொல்லும் போது அவன் மனசுல ஒரு கருணைன்னு ஒண்ணு உருவாகி, நான் அல்லாவுக்காக இதை தரேன் அப்படின்னு தர்றத இங்கிட்ட இருந்து ஒருத்தவன் நான் உனக்கு வட்டிக்கு தரேன்னு இங்க கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப ஒரு உள்ளம் கருணை ஆகிறதையும் உதவி செய்யக்கூடியதையும் மனித குலம் கருணையோடு இருக்கிறதையும் உடைக்கக்கூடிய விஷயம் வட்டி. ஒரு சமூகம் கருணையோடு இல்லைன்னா என்ன செய்வீங்க? ஒரு சமூகம் கருணையோடு இல்லை, ஒரு சமூகம் தான தர்மம் செய்யலைன்னா அந்த சமூகம் சாக்கடையாயிரும், எல்லாமே அழிஞ்சிரும். விபச்சாரம் பெருகிரும், கொலை பெருகிரும், மது பெருகிரும், ஆட்டம் பாட்டம் பெருகிரும், சுயநலம் பெருகிரும், ஹலாலா எவனும் இருக்க மாட்டான், எல்லாமே பெருகிரும். இந்த மனுஷன் உள்ளத்துல கருணை இல்லைன்னா அது எல்லாமே பெருகிரும். அதனாலதான் அதை தடுக்கக்கூடிய அதை தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிற வட்டி அல்லாஹ் தடுத்தான். இன்னைக்கு நம்ம வந்தோம், நான் இப்படி எல்லாம் இங்க வருவாங்கன்னு நான் நினைக்கல.
இந்த திட்டத்தை இங்க சொல்லணும்னு நான் நினைக்கல, நான் வந்த நோக்கம் வேற. ஆனால் இங்க வந்து கை தூக்குன அத்தனை பேருக்கும் விசாரிச்சுட்டு நம்மளால முடியுகிற பட்சத்துல அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி செய்வோம். நீங்க அத்தனை பேரும் உடன் இல்லுங்க, அத்தனை பேரும் உடன் இல்லுங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை யாருக்கு இதயத்தை விசாலப்படுத்துறானோ அவங்களுடைய வரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து உதவி செய்வான் நிச்சயமா. யாராவது செய்வார்கள் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போறா என்ன அர்த்தம்? நன்மைக்கு முந்தி கொண்டோர்னு ஒரு டீம் சொர்க்கத்துக்கு போறாங்க தெரியுமா? அல்லாஹ் ரெக்கார்ட் நோட்டை இங்க இருந்து கொடுப்பானா, பறந்து வருமா ரெக்கார்ட் நோட்டு. குர்ஆன்ல சொல்லப்பட்ட காட்சிகள் வீசப்பட்டு பறந்து வருமா. யாரெல்லாம் அதை வலது கையில பெற்றுக்கொள்றாங்களோ சுப்ஹானல்லாஹ் அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க. யாருக்கெல்லாம் இடது கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருதோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ரெண்டு கேட்டகரியிலும் இல்லாம நன்மைக்கு முந்தி கொண்டோர்னு ரெக்கார்டு நோட்டை தேவையில்லாத ஒரு டீம் இருக்காங்க தெரியுமா? குர்ஆன்ல இருக்கு. அவங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டும் தேவையில்லை, அவங்களுக்கு விசாரணையும் கிடையாது. அழகா அவங்க நன்மைக்கு முந்தி கொண்டு ஒரு டீம்ல போயிடுறாங்க. இப்ப நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து நான் ஒருவருடைய கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா நன்மைக்கு முந்தி கொண்டவரா அர்த்தம். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும்? நமக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நம்மளே இப்படியான சிக்கல்ல இருக்கோம், பிள்ளைக்கு இவ்வளவு செலவு இருக்குது, வீட்டுல இவ்வளவு சிக்கல் இருக்குது, என்ன செய்ய முடியும்? நம்ம போய் இன்னொருத்தவங்க கடனை அடைக்க முடியுமா? வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அவங்க நம்மளா முடிவெடுக்க முடியுமா? வீட்டுல சொன்னா பெரிய பஞ்சாயத்து தான் வரும். மருமகளா இருந்தா யோசிப்பா, மாமியார் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, அது பெரிய பஞ்சாயத்துல நடக்கும். மாமியார் சொன்னாலும் எங்க அம்மா விட மாட்டாளே, சில இடத்துல இப்படி கால்குலேஷன் ஓடும். எல்லாம் இன்னும் கால்குலேஷன்லாம் ஓடி கடைசியில சரி பார்ப்போம், இப்பதானே சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் பொறுமையா அப்படின்னு மனசு சொல்லும். எல்லாம் மன இச்சையின் பின்னாடி நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு தானே ஓடிட்டு இருக்கிறோம், அப்படிதான் சொல்லும். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் அப்படியே கலத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க கொடுங்க, சிறப்பா கொடுங்க. ஏன் கபூர்ல கொண்டு போய் வைக்கும் போது இந்த சின்ன தோடு காதுல போட்டிருப்பாங்க, சின்ன மூக்குத்தி மூக்குல போட்டிருப்பாங்க. ஒரு ஜனாசால தோட கலட்டி பார்த்துருக்காங்க, வரவே இல்லை. காதை அறுத்து அப்புறம் தோட்டை எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் போட்டாச்சு. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம வந்து நம்ம வாழ்றோம், வாழ்ந்து முடிச்சுட்டு போறோம், நம்ம பிள்ளைகள்லாம் நமக்கு பிறகு துவா கேட்பாங்க, நம்ம வந்து கபூர்ல வெளிச்சமாக்கியப்பட்டுருவோம், நமக்கு அல்லாஹ் மேல எல்லா வெளிச்சத்தையும் தந்துருவான், எல்லாம் ஆசைதான். என்ன செஞ்சோம்? நான் என்ன தெரியுமா செய்யணும்னு நினைக்கிறேன்? தோடே போட வேண்டாம். ஏன்னா எனக்கென்று இருந்த தங்கத்தோட்டே ஒரு ஏழையின் படிப்புக்காகவோ ஒரு ஏழைக்காகவோ ஏதோ ஒண்ணுக்காகவோ கடனுக்காகவோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்றேன். தோடே எனக்கு வேண்டாம். இருந்தா தானே நீ காதை இருப்ப, மூக்குல மூக்குத்தின்னு ஒண்ணு போட்டாதானே நீ காதை இருப்ப, அதை எடுத்து நான் தானம் பண்ணிடுறேன். என்ன செய்வ? அப்படி செய்யுங்க. வயசானவங்கலாம் நீங்க போதும், உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பாடுபட்டதெல்லாம் போதும், உங்கள்கிட்ட இருக்கிறத ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுங்க தைரியமா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு கொடுங்க, ஒரு பங்கை எடுத்து சந்தோஷமா ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுங்க. மனசு வரமாட்டேங்குது. கபர்னு ஒன்று உண்டு, அந்த கபர் வெளிச்சமாக்கப்படலைன்னா கொடுமையான கொடுமை கபர்ல நடக்கும். மறுமை என்ற ஒன்று உண்டு. அல்லாஹ் கண்டிப்பா மீசான் தராசை வச்சிருக்கிறான், எடை போட்டுத்தான் அளக்குறான். நான் எடுத்த எடுப்புல நான் வந்து இதை பண்ணிடுறேன் அதை பண்ணியா, நான் எடை போடுவேங்கிறான். உடைய நன்மை கணக்க எடை போடுவேன். 40 வயசு ஆயிடுச்சு எங்க பெரியமா பொண்ணுக்கு, கல்யாணம் ஆகல. அதுக்கு ஒரு வரம் வந்தது, அல்ஹம்துலில்லாஹ். என் கையில அப்ப நகையா இருந்தது, 5 பவுன் போட்டு நான் என் கல்யாணம் பண்ணேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த பொண்ணுக்கு 2 பெண் பிள்ளைங்க, மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. உங்கள்கிட்ட அப்ப 5 பவுன் கொடுத்தப்ப எவ்வளவு பவுன் இருந்துச்சு? இருந்தது 20க்கு மேல. 20க்கு மேல இருந்துச்சு. அப்போ ஒரு ஏழை பொண்ணு, அது சொந்த என் பெரியமா பொண்ணு, நான் அக்காவா இருந்தா. சொந்த அக்காக்காரி செய்யல, சொந்த பெரியமா பொண்ணு அவ அக்காக்காரி செய்யல. நான் முந்தி போய் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 5 பவுன் நகையோ போட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய கடனை அல்லாஹ் அடைக்கட்டும். நாங்க துவா செய்யறோம், கண்டிப்பா துவா செய்யறோம். என்னன்னா ஆமா, இது ஒரு அழகான விட்னஸ், இது ஒரு அழகான அத்தாட்சி தான். சொந்த அக்கா செய்யல, ஆனா நான் வந்து ஒண்ணு விட்ட அக்கா தான். நான் வந்து என்கிட்ட 20 பவுன் இருந்துச்சு, 5 பவுனை போட்டு நான் அந்த ஏழை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு 2 பிள்ளைகளோட நல்லா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இவங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு கடன் இருக்குது. அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா சில சோதனைகளை கொடுத்து அதை கிளியர் பண்ணுவான். நம்ம சேர்ந்து துவா செய்வோம் அதுக்காக. நிச்சயமா நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான். இன்னைக்கு நம்ம கவனத்துக்குலாம் கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம மசூரா பண்ணுவோம். அல்லாஹ் எங்க இருந்தாலும் செய்வான். நம்ம நினைக்கலாம் 1 கோடி கடனா என்ன செய்யறது அப்படின்னு.
அல்லாஹ்க்கு முன்னாடி 1 கோடி ஒரு விஷயமா? அல்லாஹ் வந்து முடிவு பண்ணிட்டான்னா எங்க இருந்தா கொடுத்து கடன் அடைக்க போறான், மீட்டு எடுக்க போறான், சொர்க்கத்தை தர போறான். அல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு விஷயமே இல்லை. நாம் என்ன நியத்து வைக்கிறோம்? இனி கடன் வாங்கக்கூடாது நியத்து வைக்கிறோமா? அந்த இடத்து வரைக்கும் அல்லாஹ் செக் பண்ணுவான். அந்த இடத்துக்கு வரைக்கும் விட்டு பிடிப்பான். அந்த உள்ளம் தூய்மையாகிற வரைக்கும் அவகாசம் கொடுப்பான். அவனோட நோக்கம் என்ன? உங்களை வாட்டி வதைக்கணுங்கிறது நோக்கமா? உங்களை தூய்மைப்படுத்தணுங்கிற நோக்கமா? தூய்மைப்படுத்தணுங்கிறதா நோக்கம். நம்மளை வாட்டி வதைச்சு கொடுமைப்படுத்தி அப்படி இல்லை. அல்லாஹ் தான் சொல்றானே, பிரிச்சு அறிவதற்காக யார் முஃமின் யார் முனாஃபிக் நான் பிரிச்சு அறிவேன், பிரிச்சு அறிவிச்சு உலகத்துக்கு காட்டுவேன். அதுக்காக சோதனையை தர்றேன், அதுக்காக கஷ்டத்தை தர்றேன். அப்புறம் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்காக நான் கஷ்டத்தை தருவேன், சோதனையை தருவேன். ஆனா நான் நிரந்தரமா தரமாட்டேன், நிரந்தரமா உங்களுக்கு நன்மையை தந்துருவேன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப நிரந்தரமாக நன்மையை பெறக்கூடியவர்களாக இருப்பதற்கு நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம்? ஒரே பிளான் தான். நிறைய பெண்கள் நரகத்துல இருந்தாங்க அப்படின்னு ரசூல்லா வந்து சொன்னப்ப பெண்கள்லாம் கேட்டாங்களா, நாங்க எப்படி பாதுகாத்துக்கிறது? ரசூல்லா இம்மிடியேட்டா சொன்னாங்க, நிறைய தான தர்மம் செய்யுங்கள், அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து ஷெட்யூல் போட்டெல்லாம் கொடுக்கல. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஒரு 30 பாயிண்ட்டை கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரே பாயிண்ட் தான், அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். நீங்க அதிகமா தான தர்மம் செய்யுங்க. அப்ப முதல் என்ன செய்யலாம்? சேஃபஸ்டா முதல்ல நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான முதல் விஷயம் என்னது? சாப்பாடு. ஏன் தினம் 3 வேளை சாப்பிட்றோமே, தினம் 3 வேளை சாப்பிட்றோமே, அதுல ஒரு சாப்பாடை, அந்த 3 வேளை சாப்பாட்டுல ஒரே ஒரு டப்பா சாப்பாட்டை ஒரு ஏழைக்கு தர முடியாதா? முடியும், நியத்து வச்சா முடியும். முதல் சேஃபான விஷயம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது. அப்புறம் அடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது அடுத்தடுத்து அல்லாஹ் கொடுத்த விஷயத்துல இருந்து அல்லாஹ்வின் பாதையில ஏழைகளுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் யாருக்கு? ஏழைகளை பூரா மாத்திரம் நினைச்சா அல்லாஹ் மாத்த மாட்டானா? இப்படின்னா ஆகுனா ஆயிர போகுது, ஏழைகளை பூரா பணக்காரன் ஆக்க போறான் அல்லாஹ். இதெல்லாம் யாருக்கு? நமக்கு. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா நமக்கு, வட்டியில இருந்து ஒருத்தரை மீட்டெடுத்தா நமக்கு, கஷ்டத்துல இருந்து ஒருத்தரை காப்பாத்தினா நமக்கு, தற்கொலையில இருந்து ஒருத்தரை காப்பாத்தினா நமக்கு. நான் ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா நான் வந்து கடைபிடிக்கணும், ஒழுக்கமா கடைபிடிக்கணும், கடைபிடிச்சிட்டு தான் நான் பேசணும். நான் கடைபிடிக்காம பேசினேன்னா எல்லாருக்கும் கொடுக்கிற தண்டனையை விட பல ஆயிரம் மடங்கு தண்டனை அதிகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த கடைபிடிச்சிட்டு அதை பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்ணா யாருக்கு நன்மை? நமக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாம் நன்மை சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? முதல்ல எனக்கு நன்மை. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான். நீங்க மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா, உங்களுக்கு நன்மை, பிறகு அவங்களுக்கு. அந்த கணக்கு கால்குலேஷன் எப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், அல்லாஹ் சொல்றானே. அப்ப நம்முடைய நன்மையின் பொருட்டு, நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளும் பொருட்டு நம்ம நிறைய தான தர்மம் செய்யணும். எப்பங்க நிறைய தான தர்மம் செய்ய முடியும்? எப்ப செய்ய முடியும்? நம்ம மனசு கருணையாகணும். இப்போ ஒருத்தர் கண்ணீர் சிந்துறாங்களே, ஏதாவது ஒண்ணு செஞ்சு கடன்ல இருந்து மீட்டு கொண்டு வரணுமாப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு கருணை வந்து வரணும். முதல்ல நம்ம கிட்ட எதுவும் இல்லை, மேல இருந்து கை நீட்ட போறோம், அல்லாஹ் வந்து அவன் கை நீட்ட போறான், அவ்வளவுதானே. மனசு கருணையாகணும். மனசு எப்ப கருணையாகும்? எளிமையாகணும். நிறைய நகை சேர்க்கிறதோ, பெரிய பங்களா கட்டுறதோ, ஆடம்பரமா வாழ்றதோ, பிராண்டட், இன்ன பிராண்ட்ல கார் வாங்குவேன், இன்ன பிராண்ட்ல ஷர்ட் வாங்குவேன், இன்ன பிராண்ட்ல வந்து செருப்பு வாங்குவேன், இன்ன பிராண்ட்ல ஷூ வாங்குவேன், இன்ன பிராண்ட்ல சேலை வாங்குவேன், இன்ன பிராண்ட்ல சுடிதார் வாங்குவேன், இன்ன பிராண்ட்ல தான் நான் ஃபர்தா வாங்குவேன், இன்ன மெட்டீரியல்ல தான் தப்பேன், இன்ன பிராண்டுக்கு வாக்கப்படுறது, இன்ன பிராண்ட்ல தான் குக்கர் வாங்குவேன். ஏன்? பிராண்டு ஃபேமஸா இருக்கிறவன் எல்லாம் விலைய டபுளா வச்சிருப்பான் தெரியுமா? அதே குக்கர் அதே மாதிரி 1500 ரூபாயில வேலை செய்யறதும் இருக்கும், பிராண்டட் குக்கர் 5000 அதே அளவுல இருக்கிறது வேலை செய்யறதும் இருக்கும். என்ன காரணம்? பிராண்டடுக்கு அவன் ஒரு பெரிய ரேட் வச்சிருப்பான், அவன் ஏசி ஷோரூம்ல தான் வச்சிருப்பான். அந்த பேருக்காக அது 5000 ரூபாய் விலை கூட. அப்போ பிராண்டடு. இந்த மாதிரியான இந்த உலகம் திணிக்கிற விஷயங்கள் இருந்து வெளியே வரணும். செல்போன், காஸ்ட்லி செல்போன், இன்ன பிராண்ட் செல்போன் வச்சிருந்தா தான், இதை வாங்கினா தானே நல்லா இருக்கும், அப்பதானே என் ஃப்ரெண்டு என்ன மதிப்பா. நீங்க வாட்டுக்கு சும்மா இந்த 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? பிராண்டட் செல்போன் வேணும், அப்பதான் என்னோட சொசைட்டில மதிப்பாளுக. இன்னடி இதையா வச்சிருக்கா, அவளே அதை வச்சிருக்கா, ஓ நீ போய் அதை வைக்கலாமா அப்படின்னு கேக்குறது. பிராண்டட் செல்போன். ஒருத்தி 10th படிக்கிறா, 10 பேர் கூட இன்ஸ்டால பேசிட்டு இருக்கிறா. இந்த பிராண்டட் செல்போன் பண்ற வேலை தான். அவங்க தாய் தகப்பன் 10 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பிள்ளைய பெத்தாங்களாம். ஒரே பொம்பளை பிள்ளை 10th தான் படிக்கிறா. 500 கிலோமீட்டர் தாண்டி அதுல ஒருத்தவன் அந்த பிள்ளைய ஸ்கூல் டேல ஆனுவல் டேல வந்து பாத்துருக்கான், வீட்டுக்கும் வர வச்சிருக்கான். எது செஞ்சது? பிராண்டட் செல்போன் செஞ்ச வேலை. அடே எங்க அப்பா,
இன்னைக்கு பிள்ளைகள்லாம் நாங்க இன்ஸ்டால இருக்கோம், அதுல இருக்கோம், பாதி பேர் எனக்கு தெரியலங்க. அந்த ஆப்ஸோட பேரு, பிள்ளைகள் சொல்ற பேரு, நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியால தான் இருக்கிறோம். ஷேர் சாட்டு, அது இது என்னென்ன ஆப்போ சொல்றாங்க, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னம்மா இதை வச்சு என்னம்மா செய்யறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் இப்ளீஸ் தனம். பூரா ஷார்ட்ஸா பாக்குறது, பாட்டா பாக்குறது, ரீல்ஸா பாக்குறது, எல்லாம் இப்ளீஸ் தனம். அதுல ஏதோ நல்ல சமூக அக்கறை சொல்லி கொடுத்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டாலும் பரவாயில்ல. 95% இப்ளீஸ் தனங்கள். ஆடம்பரத்தை வளர்க்கறது, மேக்கப்பை வளர்க்கறது, ஆட்டம்பாட்டத்தை வளர்க்கறது, சினிமா கல்ச்சரை வளர்க்கறது, டிவி கல்ச்சரை வளர்க்கறது, ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற மாயையை திணிக்கிறது, எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இப்ப ஓரின சேர்க்கைங்கிற விஷயம் ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. எதுக்கு ஆம்பளை கட்டினா தானே அடிமையா இருக்கணும்? பேசாம பொம்பளையும் கட்டிட்டு போயிரும். என்ன பெரியவன், இவனு பெரியவன், இவனுக்கு அடிமையா வாழ்ந்து இவனுக்கு சோறாக்கி போட்டு துணி துவச்சு போட்டு இவனை பார்க்கணுமா? ஒரு ஆதிக்க சமூகத்துல இருக்கணுமா? தேவையில்லை. நாங்க பெண்ணுமே நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை எப்படிமா பத்துக்குவீங்க? பிள்ளை எப்படி பத்துக்குவீங்க? நாங்க இந்த பொம்பளைகளை வச்சு சீரழிய முடியலங்க. அதை இல்லை, இது இல்லை, இங்க போனியா அங்க போனியா, இப்ப வந்தியா, என்ன செஞ்ச, நயன்னு நச. நாங்க ஆம்பளையுமே கட்டிக்கிறோம். நாங்க கேஸ் என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்களே. இப்ப எப்படி பிள்ளை பத்துக்குவீங்க? எல்லாருமே இந்த முடிவு எடுத்துட்டா உலகம் எப்ப அழியும் நம்மளே முடிவு பண்ணிடலாம். அல்லாஹ் ஒரு தேதியை குறிச்சு மறுமை எதிர்பார்க்காத ஒரு நாள் திடுதுப்புன்னு வரும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. எல்லாரும் இந்த முடிவு எடுத்துட்டா உலகம் அழிஞ்சிரும். ஏன்னா பிள்ளை பிறக்காது இனிமே யாருக்கும். அப்படியே எல்லாம் முடிஞ்சிரும் முடிவு பண்ணிடலாம். அதெல்லாம் செத்துக்கிட்டே இருந்தா அப்படியே முடிஞ்சிரும். நாம் வாழக்கூடிய இந்த நாட்டுல ஓரின சேர்க்கைக்கு கவர்மெண்ட் டிக்கு போட்டு கொடுத்துருக்கு. லவ் இஸ் லவ்னு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு சொல்லி கொடுங்க. ஒரு ஆணைத்தான் கல்யாணம் பண்ணுங்கிறது இல்ல. லவ் இஸ் லவ். ஆம்பளை பொம்பளைய காதலிச்சாலும், பொம்பளை ஆம்பளைய காதலிச்சாலும், ஒரு பெண் பெண்ணை காதலிச்சாலும், ஒரு ஆண் ஆணை காதலிச்சாலும் லவ் இஸ் லவ். அன்பு தான், காதல் தான் சொல்லி கொடுங்க. சமூக மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்க ஏற்படுத்திட்டு வாங்க, பிறகு நாங்க கையெழுத்து போட்டு தரணும். அப்படி கல்யாணம் பண்றவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் பாத்தீங்களா? என்னங்க, பொம்பளையும் காதலிச்சா லவ் இஸ் லவ்வா? ஆம்பளையும் காதலிச்சா லவ் இஸ் லவ்வா? எவ்வளவு கேவலம். சரி, இதுல என்ன கேவலம் இருக்கு? நோய் வரும். அல்லாஹ் சொல்றான் குரான்ல, ஒரு சமூகத்தையே அழிச்சேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். குரான் படிச்ச பல பிள்ளைகள் ஓரின சேர்க்கையில இருக்கிறதாக இன்னைக்கு சர்வே எல்லாம் வருது. அப்ப நீங்க என்னத்த குரானை படிச்சீங்க? மாட்டு சமூகத்து பிள்ளைகளுக்கு போய் என்னத்த சொல்லி தர்றது? இங்க சயின்டிபிக்கலா என்ன பிரச்சனை? நோய் வரும். பால் வினை நோய்கள். எய்ட்ஸ் ஒரு பால் வினை நோய். தகாத தொடர்புகளை ஒரு ஆண் ஏகப்பட்ட பெண்களோடு, ஒரு பெண் ஏகப்பட்ட ஆண்களோடு உறவு வைத்தால் எய்ட்ஸ் வரும். சாக வேண்டியதுதான். இதுக்கு பேர் பால் வினை நோய். அப்போ ஓரின சேர்க்கை நடந்தா என்ன ஆகும்? பால் வினை நோய் வரும். அதனாலதான் அல்லாஹ் கண்டிச்சான். என்னோட பிளான் ஒண்ணு இருக்கு, நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன், நீ அதை உடைக்கிற, பிறப்பினுடைய தேவையை உடைக்கிற, அப்ப நான் உன்னை உடைப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். உனக்கு எதிராக போர் தொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். இங்க இருக்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், நீங்க பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ என்ன வச்சிருந்தாலும் சரி, பேரம்பேத்தி பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ என்ன வச்சிருந்தாலும் சரி, கண்காணிப்பு செய்யுங்க. யாரு கூட பேசுறா பிள்ளை, யாரு கூட பேசுறா. இங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட கை கோர்த்துட்டு தெரியாதீங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய கல்ச்சர். கை கோர்த்துட்டு உட்காந்துக்கிறது, தோல்ல சாஞ்சிட்டு உட்காந்துக்கிறது, மடியில படுத்து தூங்கிக்கிறது. இதெல்லாம் ஒரு காலத்துல நாங்க படிக்கும் போது இருந்ததெல்லாம் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ப முடிய மாட்டேங்குது இது அடுத்துக்கடுத்துக்கு எங்க போகும் அப்படின்னு. ஏன்னா ரேங்க் கூடிக்கிட்டே இருக்கு, சர்வேல இதனுடைய புள்ளி விவரம் கூடிக்கிட்டே இருக்கு. பிள்ளைகள் எப்படி இருக்காங்க கண்காணிப்பு செய்யுங்க. பொம்பளை பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் தனியா விடக்கூடாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவோட கடமை. இதெல்லாம் நமக்கு குரான் கற்பிச்சு கொடுத்துருக்கு. இவற்றை சமூகத்துல கொண்டு போய் சேர்த்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கு. அப்படி நம்ம செஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரணிச்சா மட்டும்தான் நமக்கு கபர் வெளிச்சம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி கபர் வெளிச்சத்தோட போனாதான் மறுமையில ஒளி நிறைந்த மேடையின் வெளிச்சம். இன்ஷா அல்லாஹ் அப்பதான் நிறைந்த சொர்க்கம். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அதுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம், அதுக்காக தான் கஷ்டப்படுறோம். இம்மையில கஷ்டப்பட்டு அழுதுட்டு போவோங்க, அல்லாஹ் மறுமையில சிறப்பா தருவான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன தெரியுமா? நீங்க அழுது இம்மையிலே அழுது முடிச்சிருங்க எல்லாத்தையும். அங்க மொத்தமா சிரிச்சு கொண்டே இருங்க, சந்தோஷமா நிரந்தரமா. இப்ப இங்க யாரா அழுகிறோம்னா சந்தோஷமா அழுங்கன்ற நான்.
எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க, எனக்கு வந்து கடன் இருக்குதுங்க, எனக்கு கஷ்டம் இருக்குங்க. அது அழகிய கடனா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, வட்டி கடனா இருக்கக்கூடாது. அது மாத்திரக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். மத்த ஏதாவது நோய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல அனுபவிப்போம் சந்தோஷமா. மனசு கஷ்டம்னு நினைக்காத வரைக்கும் கஷ்டம் கிடையாது தெரியுமா? எனக்கு கேன்சர் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மனசு கஷ்டம் நினைக்காத வரைக்கும் அது கஷ்டம் கிடையாது. அல்லாஹ் இப்படி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள லேசாய் கொண்டு வருவான். எனக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருக்கு, பிள்ளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, மனசு கஷ்டம் நினைக்காத வரைக்கும் அது கஷ்டம் கிடையாது. எனக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, அப்படி இருக்கு, பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கல, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, மனசு கஷ்டம்னு ஏத்துக்காத வரைக்கும் கஷ்டமே கிடையாது. சந்தோஷமா அதை அனுபவிச்சுட்டு போவோம். அல்லாஹ் அங்க மறுமையில சிறப்பாக்கி தருவான். இவ்வளவு கஷ்டத்திலையும் யார் ஹலாலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம். ஆமீன், சுப்ஹானல்லாஹ். அப்ப கஷ்டப்படுறமா ரொம்ப சந்தோஷம். எனக்கெல்லாம் இன்னைக்கு கஷ்டம் வரலன்னா, என்னடா இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரலையே, நம்ம ஒழுக்கமா இன்னைக்கு வாழலையோ, இன்னைக்கு நம்ம சரியா ஈமானோ இல்லையோ, யாரும் திட்டல, யாரும் பேசல, யாரும் விமர்சனம் பண்ணல, யாரும் அசிங்கப்படுத்தல, எந்த கேவலமும் நடக்கல, என்ன வந்து சேர வேண்டியது ஒழுங்கா வரலையே. ஏன்னா நம்ம மக்களுக்காக வேலை செய்யறோம். பாஸ்போர்ட், என்னோட பாஸ்போர்ட் முடக்கி வைக்கப்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு, பாஸ்போர்ட் ஏஜென்சி என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க? முஸ்லீம் ஆயிட்டா, பாத்திமா சபரிமாலான்னு பேரை மாத்திட்டா, அதனால நாங்க பாஸ்போர்ட் தர மாட்டோம்னு சொல்றோம். இது கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கு, மதுரை கோர்ட்ல. அப்ப ஜட்ஜு சொல்றாரு, முஸ்லீம் ஆயிட்டாங்கன்ற காரணத்தினாலயோ, பேரை ஃபாத்திமான்ற பேரா மாத்திட்டாங்கன்ற காரணத்தினாலயோ பாஸ்போர்ட் கொடுக்காம இருக்கக்கூடாது, பாஸ்போர்ட்டை கொடுங்க. சிஏல பேசியிருக்காங்க, ஹிஜாப் போராட்டத்துல பேசியிருக்காங்க, நீட் போராட்டத்துல பேசியிருக்காங்க, நீட்டுக்காக வேலையை ரிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால அவங்களுக்கு சில கேசஸ். எவ்வளவு கொடுமை பாருங்க. சிஏல முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசியிருக்கிறாரு, அவர் முதலமைச்சரா இருக்காரு, நானும் பேசியிருக்கேன். ஏன் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சிருக்காங்க? புடுங்கன்னு முடிவு பண்ணா சிஏல பேசின எல்லா பாஸ்போர்ட்டையும் புடுங்கணுமா இல்லையா? நியாயம். இப்ப யார் எளியவர்களாக இருக்காங்க, யாரை தடுக்கணும்னு முடிவு பண்ணி பல சூழ்ச்சிகள் நடக்குது. கவலையே இல்லை எனக்கு. இங்க விசா கிடைக்கலன்னா என்ன, ஜன்னத்துல் ஃபிர்தவுக்கு ஸ்ட்ரைட்டா எல்லாம் விசா தந்துருவானே. அந்த விசாவுக்காக வேலை செய்வோங்கிற பட்சத்துல இதெல்லாம் நமக்கு இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த அச்சுறுத்தல்கள், இந்த துன்பங்கள் எதுவுமே துன்பங்கள் அல்ல. அதனால இங்க சென்னையில எந்தெந்த இடத்துல பசியாற்றும் திட்டம் நடக்குது சொல்லுங்க? சென்னையில எந்தெந்த இடத்துல நடக்குது? ட்ரிப்ளிகேன். ஒரு நிமிஷம், அந்த டீ அப்படியே நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. இப்ப சென்னையில எந்தெந்த இடங்கள்ல நடக்குது அப்படின்னா, சென்னை டி நகர், சென்னை ஐனாவரம், சென்னை பாலவாக்கம், சென்னை ட்ரிப்ளிகேன், சென்னை ராயப்பேட்டை, இந்த இடங்கள்ல எல்லாம், சென்னையில குன்றக்குடி, இந்த இடங்கள்ல எல்லாம், குன்றத்தூர், இந்த இடங்கள்ல எல்லாம் 6 இடத்துல நடக்குதுமா. ஏன்னா டீயே இப்ப கொடுக்க வேண்டாம், இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 6 இடத்துல டி நகர், ஐனாவரம், குன்றத்தூர், பாலவாக்கம், ட்ரிப்ளிகேன், ராயப்பேட்டை, இந்த 6 இடங்கள்ல நடக்குது. இந்த 6 இடங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் இங்க வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்கள் மூலமா இவங்களோட இணைஞ்சுக்கோங்க. யார் யார் இது வரைக்கும் பசியாற்றும் திட்டத்தை பத்தி தெரியாம இருக்கீங்களோ, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை, இப்ப இவங்க கோஆர்டினேட்டரா இருக்காங்க, இவங்க கோஆர்டினேட்டரா இருக்காங்க, பின்னாடி இந்த சகோதரி கோஆர்டினேட்டரா இருக்காங்க, இன்னும் சில கோஆர்டினேட்டர்ஸ் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ யாராவது ஒருத்தர் நோட்டு பேனாவை கொடுத்து எல்லாரோட வாட்ஸ்அப் நம்பரையும் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாக இணைஞ்சு ஏதாவது ஒரு பசியாற்றும் திட்டத்துல நீங்க இணைஞ்சு வேலை செய்யுங்க. என்னால டெய்லி சாப்பாடு கொடுக்க முடியாதுமா, ஆனா நான் வாரம் வாரம் ஒரு 100 ரூபா தந்துடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அவங்களோட ஜிபேக்கு நீங்க 100 ரூபா போடுங்க. அவங்க உங்க சார்பில் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. ஏன்னா 2 வருஷமா, 1.5 வருஷமா, 1 வருஷமா தொடர்ந்து வேலை செய்யறாங்க. ஒரு வாரம் நிப்பாட்டாம, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நியத் வைக்கலாம், ஆனா தொடர்ந்து செய்ய முடியாது. அல்லாஹ் திருக்குறள்ல தான் சொல்றான், சின்ன வேலையா இருந்தாலும் யாரு தொடர்ந்து அதை செய்யறாங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அமல். பெருசா செய்யுங்கன்னு சொல்லல, போய் சென்னைக்கே சோறு கொடுங்கலாம் சொல்லல. 10 பேர் கொடுங்க, 100 பேர் கொடுங்க, 50 பேர் கொடுங்க, 30 பேர் கொடுங்க, ஆனா தொடர்ந்து கொடுங்க. முடிஞ்சா வாரம் கொடுங்க, முடிஞ்சா தினமும் கொடுங்க, இல்ல மாசம் கொடுங்க, ஆனா தொடர்ந்து கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் நியத்து வச்சிருக்கோம், ஒவ்வொரு ஜும்மான் நியத்து வச்சிருக்கோம். ஏன்னா மறுமை நாள் ஜும்மா நாள் தான் வரப்போகுது, வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம ஜும்மான் நியத்து வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் கனெக்டிவா இருங்க, ஒன்னு சேர்ந்து இந்த வேலைகளை செய்யுங்க. அல்லாஹ் இன்றைய பொழுதினுடைய இந்த பசியாற்றும் திட்டத்தினுடைய வேலைக்காக நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. அதுவே நம்முடைய நிரந்தரமான கோரிக்கையாகவும் இருக்கு.